Hello and welcome to our டாக்டர்கள் ஆர்த்தெட்டி கேள்விகள். பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நோய்களோட தீவிரத்தன்மை குறைக்கிற மருந்துகளை விட நோயை தவிர்க்கும் நிறைய வழிகளை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அண்ட் எவ்ரி சாட்டர்டே நம்ம ஷோவில் வந்து பாரம்பரிய மருத்துவம் ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 6 ஸ்பெஷல் சித்தா டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்றதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வியாபதாஸ், டாக்டர் ரவீந்திரநாதன், டாக்டர் அருண், டாக்டர் நட்ராஜன், டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் சத்யராஜேஸ்வரன் மற்றும் டாக்டர் சத்யவதி. எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் எப்போவே லைவாக பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4594-9444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் புஷ்பா நெய்வேலியிலிருந்து பேசுறேன் மேம். வணக்கம் புஷ்பா, சொல்லுங்கம்மா. 2 கேள்வி இருக்கு. கொலஸ்ட்ரால் பத்தி கேட்கணும். நார்மல் வேல்யூ விட கொலஸ்ட்ரால் வந்து 230 இருக்கு. சரிங்க. அப்புறம் ட்ரைகிளிசரைட்ஸ்ன்ற அந்த இது வந்து நார்மலை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன இது டெய்லி எடுத்தா ஃபுட் ஐட்டம்ஸ்ல என்ன பண்ணா மேம் அது குறையும் நார்மலா ஆகும்? ஓகே, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் பற்றி நம்ம டாக்டர் அருண் கிட்ட பேசலாம். டாக்டர், பொதுவாக உடற்பயிற்சியிலே நம்ம வந்து இதை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு எதுவும் பயிற்சி எதுவும் பண்ண சூழ்நிலை இல்லைன்னா கூட நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை மிஷினில் நம்பாமல் கை வேலையாக செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சீங்கனாலே கொஞ்சம் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இவங்களுக்கு பேக் பெயின் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதனால தான் வாக்கிங் போகலாமே. வாக்கிங் போகிறது ஒன்றும் பேக் பெயினுக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அதை கொஞ்சம் தூரமாக நடக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை வந்து தவிர்க்கணும். கொழுப்பு சார்ந்த உணவுகள், இறைச்சி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து சைவ உணவுகளாக கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கூட கொழுப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்புளி, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கோடம்புளி அல்லது குடம்புளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த புளியை உணவில் வந்து சேர்த்து பயன்படுத்தலாம். அது குழம்புல நம்ம சாதாரணமாக வைக்கக்கூடிய புளிக்கு பதிலாக இந்த புளியை போட்டு நம்ம அந்த குழம்பு வச்சுக்கலாம். இல்லை எல்லாரும் இருக்கிறாங்க சாப்பிட முடியாதுன்னா அது கஷாயம் போட்டு குடிக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு சொலையை எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவு வற்ற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் அந்த கோடம்புளி கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தால் கூட இந்த கொழுப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாட்டில் அன்றாடம் சேர்க்கக்கூடிய நம்ம ரசத்தில் சேரக்கூடிய ஜீரகமாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், இது எல்லாமே கொழுப்பை குறைக்கக்கூடிய, கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததான். இதெல்லாம் அன்றாட உணவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜீரகம், மிளகு, வெந்தயம், பூண்டு, சீரகம் இதெல்லாமே சேர்க்கக்கூடிய ஒரு உணவுன்னு பார்த்திங்கன்னா ரசத்தை நம்ம எடுத்துக்கலாம். அன்றாடம் மத்தியான உணவில் ரசம் சேர்த்து சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கலாம். சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய மருந்துகள் எடுக்கும்போதும் ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவரை அணுகி கொழுப்பு சத்து அதிகமாகவே இருக்குது, தொடர்ந்து அதிகமாகவே இருக்குன்னா அதற்குரிய மருந்துகள் நிறையா இருக்குது. இப்போ சீரக சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும். அந்த சீரக சூரணத்தை ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டனாலும் இந்த பிரச்சனை வந்து முழுமையாக வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உணவு முறை, உடற்பயிற்சி, சரியான மருந்துகள் இதை எல்லாம் சேர்ந்து அமையும் போது கொழுப்புங்கிறது வந்து பயமுறுத்தக்கூடிய அளவில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இயல்பான அளவில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே புஷ்பா, உங்கள் அடுத்த கேள்வி என்னம்மா? சொல்லுங்கள். ட்ரைகிளிசரைட்ஸ்னு ஒரு இது கெமிக்கல் இருக்கிறதா பிளட்ல அதிகமா இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க பிளட் டெஸ்ட்ல. அது குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட பேசலாம். இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியே அதே பழக்க வழக்கங்களில் உணவு, பயிற்சி, அந்த உணவில் வந்து குடம்புளி சேர்த்துக்கிறது, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பிட்டாவே உங்களுக்கு அந்த ட்ரைகிளிசரைடும் குறைஞ்சிடும். வாக்கிங் வந்து முடிஞ்ச வரலையும் எவ்வளோ வாக்கிங் பண்ணுறீங்களோ அது நல்லா குணமாக்க முடியுமா? ஓகே, எங்கள் டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்னோட பேர் வந்து சோமசுந்தரம். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சோமசுந்தரம். நான் அருண் சார்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும். ஒன்று வந்து என்னோட அம்மாவுக்கு, அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மானம் வந்து மோர் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. அவங்க சித்தா மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. வெளியில் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுற மாதிரி உள்ள தைலங்கள் வந்து போட்டுட்டு வராங்க. பட் ஃபர்தராக வந்து அந்த மூட்டு தேய்மானத்துக்கு வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு மெடிசன்ஸ்னாலேயே வந்து அதை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது வந்து எனக்கு வந்து கேஸ்ட்ரோடியூனல் அல்சர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஹோம் ரெமடிஸ் மூலமாக வந்து என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டும் டாக்டர் கேட்கணும். ஓகே டாக்டர் அருண். பொதுவாக மூட்டு வலி அப்படின்னு பார்க்கும்போது ஏன் வருது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக இதை வந்து வாத நோய்களாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து குறிப்பிடுறோம். வயதான காலத்தில் இயல்பாகவே வாதம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய மாறுபாடு, இப்போ வந்து பசிச்சு நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது,
பசிக்காமே சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து வயிற்றில் வாயு சேர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த வாயு வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்காக இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல வந்து தங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதை அசைக்க விடாமல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். அந்த இடத்துல வீக்கம் ஏற்படலாம், காலை முட்டியை மடக்கும் போது நீக்கும் போது வலி ஏற்படலாம், இல்லை மாடிப்படி ஏறும்போதோ இறங்கும் போதோ தொடர்ந்து நடக்கும்போதோ வலியை வந்து அதிகமாகக்கூடிய சூழ்நிலை வரலாம். இதுக்கு இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். சில பொருட்களை தவிர்க்கணும், சில பொருட்களை வந்து நம்ம சேர்க்கணும். பொதுவாக தவிர்க்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள், எல்லா கிழங்கு வகைகளுமே வாதத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் அப்படின்னு ஒரு வேடை உங்களுக்கு ஒரு பழமொழியை இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க. கருணைக்கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகள் எல்லாமே அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சார்ந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இஞ்சி, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே செரிமானத்தை தூண்டக்கூடிய பொருட்கள். இயல்பான முறையில் செரிமானம் நடந்து மலம் ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாலே இந்த வாதம் வந்து உடம்புல வந்து சேராது. அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து பேதி மருந்து எடுத்துக்கணும். வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய பேதி மருந்துகள், அகத்தியர் குழம்பு, சித்தாதி எண்ணெய் அப்படின்னு சித்த மருத்துவர்கள்ட்ட போய் அணுகினீங்கன்னா அதற்குரிய டோஸ் அவங்க நாடி பார்த்து உங்கள் அம்மாக்குரிய டோஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டோஸ் படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அதிகரித்த வாதம்னு சொல்லக்கூடிய வாயு வந்து முக்கியமாக நீங்கிறதுக்கு அது முதல் தர மருந்தாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள், இப்போ எளிமையான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே நம்மளே ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமுக்கர சூரணம் ஆரம்பிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கர சூரணமாக கிடைக்கும். ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையும் அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அந்த பெயின் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புளி சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். புளி அதிகமாக இந்த வாத நோய்கள் அதிகமாகும். அதனால் புளியை தவிர்த்துட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம், மோர் ஊற்றி சாப்பிடலாம். புளி சார்ந்த உணவுகள், கிழங்கு சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு தொடர்ச்சியான இந்த மருந்து வகைகளை உள்ளே சாப்பிட்டு வெளியே தேய்க்கிறதுக்கு பிண்ட தைலம், காயத்திருமினி தைலம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. அதை நல்லா தேய்ச்சி ஒத்தடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். ஒத்தடம்ங்கிறது வந்து கல்லுப்பை துணியில் முடிஞ்சுக்கிட்டு சுடுதண்ணியில் முக்கி ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லைன்னா மஞ்சனத்தி இலை, நுணா இலைன்னு சொல்லுவோம், அந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு அந்த தண்ணியை வச்சு ஒத்தடம் இடலாம். இது எல்லாமே சேர்ந்த ஒரு மருத்துவம் செய்யும்போது இது மூலம் வர்ம மருத்துவம் இருக்குது. டாக்டர் நடராஜன் வர்ம மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பார். அந்த வர்ம மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த முட்டு வலிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை கண்டிப்பாக தேவையில்லை. இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக அறுவை சிகிச்சை மட்டும்தான் சொல்லப்படுது. எத்தனை வயசுக்காரங்களாக இருந்தாலும் முட்டு வலியை இயல்பான முறையில் நம்ம வந்து குணப்படுத்தி இயல்பான ஒரு வாழ்க்கை முறையை அவங்க அமைச்சிக்க முடியும். உங்களுக்கு கேஸ்ட்ரோடியோடல் அல்சர் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா சீரகம் சார்ந்த சீரக தண்ணி வந்து நம்ம குடிக்கலாம். அப்புறம் தோற்பான பொருட்கள், இப்போ நெல்லிக்காய் சாப்பிட்றது, மாதுளம்பழம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை லேயரோடு சாப்பிட்றது, வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இயல்பான முறையில் செய்யும்போது அந்த புண்ணு வந்து ஆறும். இயல்பாக பசி இருக்கிற நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. வயிறை க்ளீன் பண்ணக்கூடிய மருந்துகள் மாதம் ஒருக்க சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக உங்களுக்கு வெளியே வர முடியும். ஓகே, எங்கள் மருத்துவர்கள் சொன்னதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்து டாக்டர். சொல்லுங்க. அதாவது அடிக்கடி எது சாப்பிட்டாலும் வந்து வயிறு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அதான் அது அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் சத்யராஜேஸ்வரன் கிட்ட பேசலாம். டாக்டர் அம்மா திரும்பி சொல்லுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குமா? அடிக்கடி வயிறு வந்து பெருசா இருக்கிற மாதிரி, இந்த கேஸ் ப்ராப்ளம் மாதிரி, நெஞ்சிலே நிக்கிற மாதிரி எது சாப்பிட்டாலும். நெஞ்சு எரிச்சல் ஒரு 2 months ஒன்ஸ் வந்துட்டே இருக்கு. டாக்டரை பாக்குறோம், டேப்லெட் போடுறோம், கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆனா மறுபடியும் அதே பிரச்சனை வருது இல்லையா? நெஞ்சு எரிச்சல் இருக்காமா இந்த மாதிரி வரும்பொழுது? நெஞ்சு எரிச்சல் அப்படி இல்ல, ஆனா இங்கேயே நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்கு. நெஞ்சில கட்டையா நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? உள்ளேயும் வாமிட்டும் வராம அப்படி இருக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லம்மா, உங்களுக்கு மலச்சிக்கல் எதுவும் இருக்காமா? அதெல்லாம் இல்லை இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்லம்மா, கடைகள்ல அஷ்டசூரணம்னு ஒரு மருந்து கிடைக்குதுமா, அந்த மருந்து வாங்கி வெந்நீர்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. காலையில மாலையில 2 நேரமும் உணவுக்கு முன்னாடி வெந்நீர்ல அதை சாப்பிடணும். மத்தியானம் சாப்பிடும்போது முதல் சோற்றில் முதல்ல சாப்பாட்டில் நம்ம பருப்புக்கு முன்னாடியே நீங்கள் அஷ்டசூர்ணம் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. இதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டுருங்க. ஆனால் அடிக்கடி உங்களுக்கு இது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருதய நிபுணர்கிட்ட போய் ஒரு இசிஜி எடுத்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமாக. அதுக்கப்புறம் வாரம் வந்து நீங்கள் இஞ்சி சாறு குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். இஞ்சி சாறு, தேன், இது பண்ணால் கண்டிப்பாக குறைஞ்சிரும். எங்கள் சித்தா டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் இப்போவே எங்கே இருந்தாலும் சரி லைவாக பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 4596 9444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? சங்கர் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க மேம். அது ஃபேட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடம்பு அதாவது சின்ன சின்ன கட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கையில் தொடையில் இதில் இருக்கு. சரிங்க. அது வந்து எப்படி, அதாவது ஆப்ரேட் பண்ணி இது பண்ணுறதா இல்லை வந்து நார்மலாக நம்ம ஃபுட் ஆக்டிவிட்டிஸ்லேயே வந்து அதை வந்து இது பண்ண முடியுமா? ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் செந்தில் கிட்ட பேசலாம். டாக்டர், கட்டி எழுப்புங்கிறது சீல் கொடுத்துருக்குங்களா, வலி இருக்குங்களா, இல்லை சின்ன சின்ன முடிச்சுகள் இருக்குங்களா? சார் அப்படி இருக்கு. அதான் கல் மாதிரி இருக்கு, அதை சீல் கொத்தாப்புல இருக்குங்களா? ஆமாங்க சார். அடிக்கடி வருதுங்களா எப்படி?
சார் அது அப்படியே தான் இருக்கு, சின்ன வயசுல இருந்து இருக்கு, நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து இருக்கு. அது சீல் பிடிச்சா வலியும் இருக்கு அப்படிங்களா? வலியெல்லாம் கிடையாது சார். அது கொழுப்பு கட்டி. அப்போ நீங்கள் சொல்கிறது கொழுப்பு கட்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அழுத்தினாக்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. ஓ சரி சரி சரி. இது ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு வந்து மருந்துகள் இருக்குது. கலர்ச்சி பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, கலர்ச்சி விதைன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த கலர்ச்சி பருப்பு, கலர்ச்சி விதைன்னு கேளுங்க. கலர்ச்சி விதை உடைச்சிங்கன்னா உள்ளார வெள்ளையா சின்னதாக வந்து பருப்பு இருக்கும். அந்த பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. சுக்கு, தோல் சீவிய சுக்கு, அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறேங்க. பொரித்த பெருங்காயத்தை வந்து பொரிக்கணும். நல்லா சட்டியில் போட்டு வறுத்து பொரிச்சு எடுத்துக்கிட்ட பெருங்காயம் வந்து 10 கிராம். இது மூணையும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சோ அல்லது உரலில் போட்டு இடிச்சோ நல்லா தூள் பண்ணி பவுடராக்கி சூரணமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து 2 கிராம் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கட்டிகள் வந்து நல்லாவே வந்து குறையும். ஓகே, ஸோ வீட்டிலே செஞ்சு இந்த சின்ன ரெசிபி மூலமாகவே உங்களுக்கு வந்து கொழுப்பு கட்டியை வந்து குறைக்கலாம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? அக்பர், திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். வணக்கம் அக்பர், சொல்லுங்க. எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வயிறு வலி இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனோம். சரிங்க. அவங்க வந்து ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, வயிறு வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. ஸ்கேன் எடுத்துல வந்து பித்தப்பையில கல் இருக்கு, 20 mmல இருக்குது. ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்ய ராஜேஸ்வரன் கிட்ட பேசலாம். ஐயா, பித்தப்பை கல்லுங்கிறது 20 mm இருக்குன்னா ஐயா, 20 mmக்கு பித்தப்பை கல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கொழுப்பு சார்ந்த உணவுகளை கம்ப்ளீட்டா கட் பண்ணிருங்க. இப்போ வந்து ஒரு வாரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ள புண்ணாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார். கொடுத்துட்டு நேற்று தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். சரிங்க. இப்போ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க வெறும் இட்லி, தோசை, சாப்பாடு அந்த மாதிரி வெறும் லைட் ஃபுட்டாவே எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க வந்துங்க, அதாவது கற்களை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவம் வந்து பித்தப்பை கற்கள், அது மாதிரி சிறுநீரக கற்கள் அப்படின்னு வந்து பிரிக்கவே இல்லை. கற்களை வந்து உடைக்கக்கூடிய தன்மை உள்ள எல்லா வகையான மருந்துகள் உள்ளே இருக்குது. நீங்கள் மாவிலங்கப்பட்டை அப்படின்னு ஒரு மருந்து கிடைக்குதுங்க. மாவிலங்கப்பட்டை வந்து மாவிலங்கப்பட்டை சூரணமாகவே கிடைக்கும். இல்லை மாவிலங்கப்பட்டை எடுத்து கஷாயம் வச்சு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இந்த பித்தப்பை கல் வந்து உடையும் சார். இப்போ வந்து உங்களுக்கு இந்த பித்தப்பை கல் வந்த பிறகு வேறு ஏதாவது ரத்தத்தில் ஜாண்டிஸ் மாதிரி எதுவும் வந்ததா? ஆமா சார், அதுவும் வந்து லைட்டா வந்து 1.3 இருந்தது. சரிங்க, அதையும் நீங்க குறைக்கணும். அந்த சிம்டத்தை குறைக்கிறதுக்கு நீங்க கீழாநெல்லி இலைகளை வந்து ரெகுலரா வந்து எருமை தயிரில் சாப்பிடணும். எருமை தயிர் கிடைக்கிறது கஷ்டம்னா தயிரில் சாப்பிடுங்க. சரிங்களா? அதை ரெகுலராக சாப்பிட்டுருங்க. காலை மாலை 2 நேரம் சாப்பிடுங்க. மாவிலங்கப்பட்டை கஷாயம், மாவிலங்கப்பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கி பொடி பண்ணி கஷாயம் வச்சு குடிங்க. இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 3 months கழித்து நீங்கள் திரும்பி பாருங்கள், அந்த கல்லுடைய சைஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எண்ணெய் பலகாரத்தை முற்றிலும் மறந்துடணும். ஓகே, டாக்டர் சொன்னதை குறிச்சிக்கோங்க. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஜானகிங்க. ஜானகி, எங்கேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் அண்ணா நகர்லேருந்து கூப்பிட்றேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு பாதம் 2ம் எரியுது. சரிங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் பித்த வெடிப்பு ஜாஸ்தி இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு என்ன மருந்துன்னு தெரியணும். அடுத்தாப்புல சாப்பாட்டில் எதை சேர்த்துக்க கூடாது, எதை சேர்த்துக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். இந்த பாத எரிச்சல் வந்து எவ்வளோ நாளாக இருக்குங்கம்மா? இப்போ தான் ஒரு 10-15 டேஸாக இருக்குது. உங்களுக்கு காலில் வெடிப்பு இருக்கா? எனக்கும் லைட்டாக இருக்குது, எங்கள் ஹஸ்பண்டுக்கான நிறையா இருக்குது. இது வந்து பித்த வெடிப்புனால வரக்கூடிய எரிச்சல், பாத எரிச்சல் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 2 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று வந்து செப்பல்ஸ் எப்போவுமே போட்டுக்கோங்க. அதிக நேரம் தண்ணியில் வேலை செய்யாதீங்க. மருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா கடைகளில் வந்து கிழிஞ்சல் மெழுகு அப்படின்னு ஒரு பவுடர் கிடைக்கும். கிழிஞ்சல் மெழுகு, இதை வந்து விளக்கெண்ணெயில் கலந்து நீங்கள் ராத்திரி பாதத்தில் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வெடிப்பு எல்லாமே போயிடும். வெடிப்புனால தான் அந்த பாத எரிச்சல் இருக்குது அப்படின்னா சரியாயிடும். மற்றபடி உங்கள் 2 பேருக்கும் சுகர் இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி பாத எரிச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இருந்தது அப்படின்னா தொடர்ந்து அதுக்கு சிகிச்சை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த பாத எரிச்சல் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே, வந்து இது டயபெட்டிஸாக கூட இருக்கலாம். ஸோ செக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கங்க, என்னோட நேம் பத்மா. சொல்லுங்கள் பத்மா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் சென்னையில இருந்து தான் மேம். என்னோட பையனுக்கு 6 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து ஜுரம் வந்தாலே வந்து 105, 106 அந்த மாதிரி போயிடுது டெம்பரேச்சர். எனக்கு என்ன தெரியுங்க, இந்த முறை வந்தது த்ரோட் இன்ஃபெக்ஷன் சளினால.
எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ அதிகமா ஜுரம் இருக்கும்போது மெப்டால் கொடுத்தா கூட 3 hours ஆகுது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு. ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் இதுல பண்ண முடியும், இல்ல என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம், எனக்கு அந்த டைம்ல ஏதாவது கொடுக்கலாமா, ஜூஸ் இல்ல ஏதாவது ஃபுட் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உணவு பழக்க வழக்கம் ஜுரத்தில் என்ன செய்யலான்றது டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட கேட்கலாம். டாக்டர், குழந்தைகளுக்கு வருதுன்னா தொண்டையில் வந்து சதை இருக்கான்னு பார்த்தீங்களாமா? இல்ல டாக்டர், ஆனா இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஃபீவர் ரொம்ப அதிகமா. இல்ல தொண்டையில பிரச்சனை இருக்குன்னீங்களே, அதனால அடிக்கடி தொண்டை பிரச்சனை வந்தாலும் இந்த காய்ச்சல் வரும். முதல்ல அதுக்கு வந்து சாதாரணமா நம்ம வழக்கமா இருக்கிறத கற்பூரவள்ளி இலை கிடைக்கும். கற்பூரவள்ளி இலையை தினம் சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு வாங்க, அந்த தொண்டை பிரச்சனை குறையும். அதனால வந்து காய்ச்சல் வர்றதையும் தவிர்க்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வரக்கூடியதுக்கு வந்து பாலசஞ்சீவி மாத்திரைன்னு இருக்குமா, பாலசஞ்சீவி மாத்திரைன்னு அதை இஞ்சிச்சாறு தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா காய்ச்சல் குறையும். அது மாதிரி சங்கு பஸ்பம்னு கிடைக்கும். நீங்கள் அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட காட்டி அந்த தொண்டையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மருந்துகள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சங்கு பஸ்பம் கூட நல்லா சிறப்பாக வேலை செய்யும். வெண்ணெயில் குழச்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவர்கிட்ட உங்கள் குழந்தைய போய் காமிச்சிங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்குமா. ஓகே, அந்த உணவு பழக்கங்கள் என்ன சாப்பிடலாம்? அவங்க உணவு முறைகளில் வந்து ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸ் இது மாதிரிலாம் அதிகமாக கொடுக்காதீங்க. காரம், அதாவது அது திருக்கடுக்கு சூரணம்னு சாதாரண கடைகளில் கிடைக்கும். அதை தினம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேனில் குழச்சி டெய்லி கொடுத்துட்டு வாங்க. அது மாதிரி கார உணவுகள் வந்து மிளகு காரம் சேர்த்த உணவுகளை நிறைய கொடுங்க. குளிர்ச்சியான பொருட்கள் அதிகமாக கொடுக்காத, ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேன் கலந்து கொடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சுனாவே இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். எங்கள் சித்தா டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் லைவாக பேசுகிறதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? மேடம், மகாலட்சுமி பேசுகிறேன், தர்மபுரியில இருந்து. சொல்லுங்கள் லக்ஷ்மி. மேடம், முடி நிறைய நரைச்சிருக்கு, நிறைய முடி அதிகமாக இருக்கு. சரிங்க, அதுக்கு என்ன வைத்தியம்னு சொல்லி கேட்க. ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். எத்தனை வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 32 மேடம். 32. சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக நரை இருக்கு உங்களுக்கு? ஒரு 2-3 years இருக்குங்களா. அதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணிருக்கீங்களா, அப்ப வந்து 1 மணி கூட நடக்கல. சரி, தலைவலி அதிகமா வருது அப்படின்ட்டு ஷாம்பு போட ஆரம்பிச்சதுலேருந்து நரம்பு அதிகமாக இருக்கு. நரைமுடி வர்றதுக்கு நிறைய ஜெனட்டிக்கலாகவே நிறைய வந்து காரணங்கள் அதிகமாக இருக்குது. 32 years அப்படின்னும் போது வந்து ஓரளவுக்கு நம்ம இதை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீங்கள் வந்து வெளியில் உள்ள கெமிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது தலைக்கு ஷாம்பு போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நீங்கள் வெளியில் உள்ள பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து தவிர்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வீட்டிலேயே சமைத்த உணவுகள், அப்புறம் ஃப்ரெஷ், அதாவது கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, பழங்கள், காய்கறிகள்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. மருந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா திரிவலாச்சூரணம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பொடியை வந்து காலையில் 1 கிராம், நைட் 1 கிராம் வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த பவுடர் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு கற்ப முறையாக வந்து ஆக்ட் பண்ணும். வெளியில் தேய்ச்சிக்கிற தைலம் வந்து தேங்காய் எண்ணெயோடு நீங்கள் வந்து கரிசலாங்கண்ணி சாறு சேர்த்து நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். இல்லை கரிசாலை மடக்கு தைலம் அப்படிங்கிற தைலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த நிறைய மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்க, டாக்டர் சொன்னதை மறக்காதீங்கம்மா. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து விக்னேஷ் பேசுறேன். சொல்லுங்க விக்னேஷ். எனக்கு வாய்ப்பு அடிக்கடிக்கு வருது, வராம தடுக்கிறதுக்கும் வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா எப்படி அதை போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது உணவு முறைகள்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு. ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் அருண் கிட்ட பேசலாம். வாய்ப்புன்னு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குல்ல. விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருந்தால் கூட வாய்ப்புன்னு வரும். மன அழுத்தத்திலே இருக்கீங்க அப்படின்னாலும் வரும். ஏதாவது ஒரு நெருக்கடி இருக்குது வாழ்க்கையில், உங்களுக்கு அலுவலகத்துலேயோ இல்லை வீட்லேயோ இல்லை வேறு விஷயங்கள்லையோ உங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்னா கூட வாய்ப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நைட்டு இரவு தூங்கக்கூடிய அறையில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி படுத்துட்டீங்க கொசுக்கு பயந்துட்டு அப்படின்னா கூட வாய்ப்புன்னு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான காரணங்களை தவிர்த்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் எப்படி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் வந்து பச்சையாகவே நம்ம மென்று சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா கீரையாக நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்லாம். மணத்தக்காளி வட்டரில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வயிற்று புண் வந்து அதனால் வாயில் புண் வருதுன்னா அதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளாக இருக்கும். பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றது, பெரிய நெல்லிக்காய் வாங்கி வச்சுட்டு டெய்லி காலையிலையும் மதியத்துலேயும் உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட
இந்த விட்டமின் டெஃபிஷியன்சியால் வந்தாலும் சரி, இல்லை வயிறு புண்பட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு காரணங்களால் வந்திருந்தாலும் சரி, அதை வந்து குணப்படுத்தக்கூடிய முழுமையான ஆற்றல் இந்த நெல்லிக்காய் உண்டு. அது ஒரு காயகற்ப மருந்து அப்படின்னே சொல்லலாம். அந்த நெல்லிக்காயை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த வாய்ப்புங்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாகவும் இந்த பித்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பித்தம் அதிகரிக்கும் போது அந்த மாதிரி வாய்ப்புண்கள்லாம் வரும்னு சொல்லுவோம். நல்லெண்ணெய் குளியல், நல்லெண்ணெயோட ஜீரகம் சேர்த்து காய்ச்சிக்கிட்டு அந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 முறை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் இந்த வாய்ப்புண் வராமல் நிரந்தரமாக நம்ம குணப்படுத்திட முடியும். ஓகே, ஸோ வாய்ப்புண்ணு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த வழிமுறை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், நான் மஞ்சு பேசுகிறேன். சொல்லுங்க மஞ்சு, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நான் வேளச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா என் குழந்தை வந்து 2010ல பிறந்தான். சரிங்க. அவனுக்கு ஒரு வீசிங்கா இருந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சைல்ட் கேர்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஹைட்ரோசெஃபலஸ்னு டயக்னைஸ் பண்ணாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணல, குழந்தை நல்லா இருக்கான். எனக்கு என்னன்னா ஹெட் சைஸ் மட்டும் பெருசா இருக்கு. நாங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஹோமியோபதியில பாத்துட்டு இருக்கோம். இப்ப நல்லா வாக் பண்றான், பேசுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு சித்த மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கோம். கியூர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்களா எப்படின்னு கேட்கணும் மேடம். ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட பேசலாம். இதுக்கு வந்து நீங்கள் உணவு முறைகளையும் நல்லா இது பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி சித்தமத்தில் கொடுக்குற மருந்துகள் வந்து ஒழுங்காக கொடுத்துட்டு வந்துங்க. தைலங்கள் தேய்ச்சி குளிப்பாட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குணமாக்க முடியும். உங்களுக்கு அதையும் இன்னும் நல்லா தெளிவாக்கிடலாம். நீங்கள் சித்த மருத்துவர் சொல்கிற அறிவுரை எப்படி அவங்க சொல்கிற காலம் வரலையும் நீங்கள் மருந்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காணலாம். ஓகே ஃபைன். மெடிசின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே நிச்சயமாக அதற்கான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் எங்கள் மருத்துவரோட ஆலோசனை. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க செல்வி. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 32 வயசு ஆகுது மேம். சரிங்க. கை வந்து இப்போ ஒரு 3 மாசமா மதமலை தெரிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. கை அப்படியே உணர்ச்சி இல்லாத மாதிரி வேலை பார்க்கல ஒண்ணும் தெரியல. சும்மா இருந்தாங்கன்னா கையை லேசா தூக்குறாங்கன்னா விருதுன்னு இருக்கு, மதமலை தெரிஞ்சுட்டே இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம டாக்டர் நட்ராஜன் கிட்ட பேசலாம். டாக்டர், என்ன வேலைமா பாக்குறாரு உங்க வீட்டுக்காரரு? கொத்தனார் வேலை பார்க்காங்க. கழுத்து வலி எது இருக்குங்கம்மா அவருக்கு? கழுத்து வலியில குறுக்கு வலிக்கு ஒரு தடவை வேலை பார்க்கற கையில சிக்கில் அடிச்சாங்களாம். அதுல இருந்து அந்த மதமலை தெரிஞ்சுட்டே இருக்கு. நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. கை வலி இருந்துட்டே இருக்கு, மதமலை இருக்கு. சரிம்மா, அது நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். எப்படின்னா கழுத்து அடிப்பட்டதுனால குறுக்கு வலி இருக்கிறதுனால முக்கியமாக முதுகு தண்டுகள் எல்லாத்துலேயும் அவருக்கு பிரச்சனை இருக்கும். வேலையும் ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறதுனால கையை தூக்கி தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். முதல்ல இதை சரி பண்ணணும். முதல்ல கழுத்து குனிஞ்சியோ கழுத்து நிமிர்ந்தோ வீட்டில் இருக்கும்போது நிறைய வேலை பார்க்கக்கூடாது. ஏற்கனவே வேலையிலே அந்த மாதிரி இருக்கிறனால அதிக உயரமான தலையணை வச்சு படுக்கக்கூடாது. ரொம்ப ஃப்ளாட்டான இதில் வெறும் தரையில் படுக்கக்கூடாது. அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கட்டிலில் படுத்தாருன்னா ஃப்ளாட்டில் படுக்கணும், மெத்தையில் படுக்கக்கூடாது. வெறும் தரையில் படுக்கக்கூடாது. நல்லா 2-3 விரிப்புகள் விரித்து அதுக்கு மேலே படுக்கணும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய குளிர்ச்சி உடம்புக்கு பட்டுனாலும் இந்த வலி விடாது. அப்போ அந்த கையில் கூடிய இந்த விறுவிறுப்பு தன்மை அதிகமாகிட்டு இருக்கும். நரம்பு அங்கே கழுத்து எலும்பு அமுங்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை சரி பண்ணதுக்கு வீட்டில் எப்படி சரி பண்ணலான்னா, இஞ்சி சாறு 1 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் பச்சாறு ஒரு 1/2 ஸ்பூனு, விளக்கெண்ணெய், நெய் இதெல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் 7 மணிக்கு 21 நாள் ரெகுலராக சாப்பிடணும். இதை சாப்பிட்டு வரணும். இதை சாப்பிட்டா இந்த வலி குறையும், இந்த பிடிப்பு குறையும். இது இல்லாமல் வெளிப்புறமாக தைலங்கள் தடவணும். வெளிப்புறமாக தைலம் தடங்குறது கடையில் கிடைக்கும். லகு விஷமுட்டி தைலம்னு கிடைக்கும் கடையில். அந்த கடையில் கழுத்து எலும்புலேருந்து பின்னாடி குறுக்கு எலும்பு வரைக்கும் நல்லா முதுகுலேருந்து ஃபுல்லாக தடவிட்டு கை வரைக்கும் தடவிட்டு வெந்நீர் வச்சு ஒட்டடம் கொடுக்கணும். இது இல்லாமல் வர்ம வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா கைகளில் 2 இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கழுத்து இந்த பக்கம் திருப்புறது இந்த பக்கம் திருப்புறது இப்படி 3 தடவை ஒவ்வொரு தடவும் பண்ணும்போது வலி குறையும். அது இல்லாமல் இந்த பெருவிரல் இங்கேருந்து முழுக்க இப்படி அழுத்தி பொறுமையாக அழுத்தி இந்த பெருவிரல் கட்டை விரல் வரைக்கும் ஃபுல்லாக அழுத்தணும். அதே மாதிரி இந்த விரலையும் அழுத்தணும். அடுத்த புள்ளிகள்னு பார்த்தா இந்த நடு இதை கொஞ்சம் அழுத்தி கொடுக்கும்போதும் இது குறையும். இது மட்டும் இல்லாமல் உணவில் ரொம்ப புளிப்பு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. புளி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுக்கும். புளி சாதம், காரக்குழம்பு, மீன் குழம்பு, கோழிக்கறி, முட்டை, மைதாவில் செஞ்ச பரோட்டா இது மாதிரி எதுவும் சாப்பிடாமல் இருந்தாருன்னா ரகுவாக சரியாயிடுமா. ஓகே, மருத்துவர் சொன்னதை குறிச்சிக்கோங்கம்மா. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சந்தியா பேசுறேன் மேடம். சொல்லுங்க திவ்யா, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சென்னை தான். சொல்லுங்க. எனக்கு தலையில ஃபுல்லா டாண்ட்ரஃபா இருக்கு, அப்படியே கொட்டுது. ஓகே, கவலைப்படாதீங்கம்மா. இதை பற்றி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? அது கிட்டத்தட்ட 1 இயரா இருக்கு. சரிம்மா, அந்த செதில் ஃபுல்லாவே தலை ஃபுல்லாவே அந்த மாதிரி வெள்ளை கலர்ல இருக்குங்களா? தலை ஃபுல்லா இல்ல, அங்கங்க திட்டு திட்டா இருக்கு.
சரிம்மா, நீங்கள் வந்து முதல் விஷயம் வந்து நீங்கள் அதாவது தூய்மை வந்து தொடர்ந்து இப்போ இது பண்ணணும். அதாவது சீப்பு வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து தலையில் வந்து எண்ணெய் சத்து குறையிறதுனால தான் இந்த மாதிரி பொடுகு தொல்லைகள் வந்து அதிகமாக வரும். அதனால ரெகுலராக வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது, அப்புறம் வந்து வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி வந்து நீங்கள் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைனா வாரத்தில் 2 நாளோ வந்து தேங்காயும் மிளகும் வந்து அரைச்சி நல்லா தலையில் ஃபுல்லாக பூசி வச்சுருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பொடுகு தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். எங்கள் சித்தா டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் இப்போவே லைவாக பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். மூர்த்தி சென்னையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் மூர்த்தி, சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. அதுக்கு என்ன மருந்து சித்தாவில் கிடைக்கும்? இதை பற்றி நம்ம டாக்டர் செந்தில்குமார் கிட்ட பேசலாம். டாக்டர், பொதுவாக அல்சர் வந்து நம்ம குன்மம் அப்படின்னு வந்து சித்த மருத்துவம்னு சொல்லும். குன்மத்துக்கான காரணமாக சொல்கிறப்ப வந்து வாதம் வந்து தடைப்படுது. அதாவது தொடர்வாத பந்தமலாது குன்மம் வராது அப்படின்னு வந்து தேரையருங்கிற சித்தர் வந்து சொல்லி வச்சிருக்காரு. அதாவது வயிற்றுக்குள்ளார இயல்பாக இயக்கத்தில் இருக்கக்கூடிய வாதமானது வந்து தடைப்படுது. இதுதான் வந்து அது வயிற்றில் வந்து புண் வர்றதுக்கான முதல் காரணம். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம வாதத்தை வெளியேற்றினாலே வந்து நோய் வந்து குணமாயிரும். இதற்கான மருந்து அப்படின்னு பார்க்குறப்ப அமுக்கரா சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து கிடைக்கும். அதை வாங்கி 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை மாலை 2 வேளைக்கும் உணவுக்கு முன்னாடி வெண்ணெய் அல்லது நெய் இதில் 2 குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து நோய் வந்து நல்லாவே வந்து குணமாயிரும். இதை தவிர வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகள், எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை வந்து உண்ணணும். எண்ணெயில் பொரித்த உணவுகளை வந்து நீக்கணும். அசைவ உணவுகளுக்கு வந்து நிறுத்தி வைக்கணும். எல்லாம் சரியாகிற வரைக்கும் வந்து பண்ணுறது. நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நல்லபடியாகவே வந்து குணமாகும். ஓகே, இங்கே மருத்துவர் சொன்னதை மறக்காதீங்க. அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து அழைக்கிறீங்க? விழுப்புரம் மாவட்டத்தில். சொல்லுங்க மேடம், சின்ன பையன் இருக்கான் மேடம். அவன் 9th படிக்கிறான். அவனுக்கு 6 மாசம் குழந்தைல இருந்து மேல ஃபுல்லா புரிஞ்சாக்கா அப்படியே பப்பளம் வரும். புரிஞ்சாக்கா கட்டுப்படி ஆரம்பிச்சிடும். நானும் பல டாக்டர் எல்லாரும். சரிங்க, உங்கள் லைன் நீங்கள் பேசுகிறது கிளியராக இல்லை. ஆனாலும் டாக்டர் ரவீந்திரநாதன் கிட்ட இதை பற்றி பேசலாம். டாக்டர், உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து மேலே தடித்தடிப்பாக வந்து கொப்பளங்கள் வருதா? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு டாக்டர். அவங்க வந்து அந்த மாதிரி தடித்தடிப்பாக வந்ததுனாவே சித்த மருத்துவத்தில் அடிப்படையாக வாதம் வந்து வாதத்துக்குள்ள பேதி மருந்துகளை கொடுத்துட்டு வாதத்தை குறைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கந்தக ரசாயனம் இல்லை பரங்கிப்பட்ட ரசாயனம் அந்த மாதிரி மருந்துகளை உள்ளுக்கு மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது சிறப்பாக பலன் கிடைக்கும். ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. மேலே தடவுறதுக்கு அருகன் தைலம், சிவப்பு களிம்பு இந்த மாதிரி இதில் வந்து மேலே பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்ல சிறப்பான பயன் கிடைக்கும். ஓகே, உள்ளுணவு மட்டும் இல்லாமல் மேலே தடவக்கூடிய வந்து நிறைய மருந்துகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, நிச்சயமாக இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? மேடம், நான் அரண்மனையிலேருந்து நாகராஜ் பேசுகிறேன். வணக்கம் நாகராஜ், சொல்லுங்கள். மேடம், எனக்கு இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு மஞ்சாங்க மாலை இருந்துச்சு. சரிங்க. அது ஓரளவு சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். சரிங்க. இப்போ வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ல செக் பண்ணும்போது HPS பாசிட்டிவ்னு வருது. சரிங்க. இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் செந்தில்குமார் கிட்ட பேசலாம். டாக்டர், காமாலை எப்படின்னால வந்து தொடர்ந்து இப்போதைக்கு உங்களுக்கு அந்த காமாலைக்கான குறியுணங்கள் எதுவும் இருக்குங்களா? நீர் மஞ்சளா போகிறதுக்கு உடம்புல எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. அதனால அந்த ஒரு முறை உங்களுக்கு அந்த காமாலை வந்துச்சுன்னா அந்த கிருமிகள் வந்து ரத்தத்தில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை, அதனால வந்து நீங்கள் அதை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் உடம்பு சூடாகாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைகள் வந்து நீங்கள் மாற்றிக்கிறனால தான். கீழாநி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைலம் வந்து மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த கீழாநி தைலத்தை வந்து ரெகுலராக வாரத்தில் 2 நாட்கள் வந்து தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க உங்களுடைய உடல் சூடு வந்து இயல்பான நிலைமையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் உடல் சூடு அதிகமாகாத அளவுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா சரியாகிக்கிறலாம். அந்த சீரகத்தை ஊற வச்ச தண்ணி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வரலாம். எளிதில் சிரிக்கக்கூடிய உணவுகள், எண்ணெய் வெளியில் சாப்பிடக்கூடிய எண்ணெய் பலகாரங்கள் அந்த மாதிரி உணவுகளை வந்து தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சரி பண்ணிக்கிறலாம். ஓகே, எங்கள் டாக்டர் சொன்னதை மறக்காதீங்க. அடுத்த நேரம் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, நான் காயத்ரி பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கள் காயத்ரி, எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தைராய்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்கு மேடம். நான் டெஸ்ட் பண்ணாச்சு, கொலாய்டு சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க.
இந்த சித்த மருத்துவத்துல வேற ஏதாச்சும் நம்ம செய்ய முடியுமான்னு கேட்கறது. நிச்சயமாம்மா, இதை பத்தி நம்ம டாக்டர் சத்யவதி கிட்ட பேசலாம். உங்களுக்கு முன்னாடிலேருந்து தைராய்டு பிரச்சனை இருக்கா இல்லை இப்போதான் வந்து வீக்கம் அதிகமானதுனால காமிச்சிங்களா? அப்படி இல்லை மேடம், எனக்கு தைராய்டு டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா சின்ன கட்டி மட்டும் ஒண்ணு இருக்கு மேடம் ரைட் சைடுல. சரிம்மா, மேரிடா? குழந்தைங்க இருக்கா உங்களுக்கு? இப்பதான் மேம் தம்பி குழந்தை பிறந்து இப்ப எனக்கு 11 months ஆகுது மேடம். சரிம்மா, நீங்கள் பக்கத்தில் இருக்க சித்த மருத்துவரோட ஆலோசனை பேரில் நீங்கள் வந்து முதல்ல பேதி மருந்து எடுத்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே முன்னாடி வந்து இந்த கலர்ச்சி சூரணம் பற்றி சொன்னாங்க. கலர்ச்சி விதை பருப்பு, சுக்கு, கலர்ச்சி விதை பருப்பு 100 கிராமோட சுக்கு 10 கிராம், பெருங்காயம் 10 கிராம், இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இது கூட வந்து நீங்கள் ரசகந்தி மெழுகு அப்படின்னு ஒரு மருந்து வந்து கிடைக்கும். அது வந்து காலையில் 1, நைட் 1 நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வாங்க. வாரத்தில் 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதை ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த கட்டி வந்து கரையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் அந்த மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் எங்கள் டாக்டர்ஸ் கிட்ட லைவாக பேசணுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-4596-9444. வணக்கம், யார் பேசுகிறீங்க? மேம், நான் மகாலட்சுமி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். வணக்கம் மகா, சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 23 ஏஜ் ஆகுது. சொல்லுங்க. எனக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அப்புறம் பீரியட்ஸ் வேற இர்ரெகுலரா இருக்கு. ஓகே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றி முதல்ல டாக்டர் சத்யவதி கிட்ட நம்ம பேசிடலாம். டாக்டர், நீங்கள் வந்து தொடர்ந்து எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு? மேம், நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ண 3 இயர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இப்படிதான் இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு உங்க அம்மாக்கு இப்படிதான் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு இப்படி இருக்கு, பரவாயில்ல, நார்மல் தான் அப்படின்ட்டாங்க. அதாவது மந்த்லி ரெகுலரா வர்றது இல்லையா, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருது? 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஆனா அப்ப கரெக்டா வந்துருது, அந்த டேட்டுக்கு வந்துருது. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரி இருக்கா, இல்ல இப்பதான் வந்து 1 வருஷம் இல்ல 6 மாசமா 3 மாசத்துக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸா தான் இருக்கு. 3 இயர்ஸா தான் இருக்கு. படிக்கிறீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களாமா? இப்பதான் மேம் படிச்சு முடிச்சிருக்கேன். சரிம்மா, நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமாக உங்கள் உணவில் வந்து கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கருப்பட்டி, அதாவது பனை வெல்லம், இந்த சேர்ந்த உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பழங்களில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அந்த நாட்டு மாதுளை, வெள்ளை சுளை உள்ள மாதுளம் பழம் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பாட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சோத்து கத்தாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்றாழை, குமரின்னு சொல்லக்கூடிய அந்த கற்றாழை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் அதை வீட்டிலேயே அந்த சோறு எடுத்து கருப்பட்டி பூண்டோடு சேர்த்து நீங்கள் லேகியம் மாதிரி கண்டி சாப்பிட்டு வரலாம். இதே உங்களுக்கு வந்து குமரி லேகியம் அப்படின்ற பேரில் வந்து உங்களுக்கு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. பக்கத்தில் உங்களோட யாராவது சித்த மருத்துவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் மென்சஸ் டைமில் வந்து பேதி மருந்துகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 சைக்கிள் கலிங்காதி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேதி மருந்தை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து லைஃப் லாங் இருக்காது. ஓகே, முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான், கவலைப்படாதீங்க. மலச்சிக்கல் பற்றி நம்ம டாக்டர் செந்தில் கிட்ட கேட்கலாம். மலச்சிக்கலுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? மலச்சிக்கல் நிறுத்த முதல்ல நம்ம கிழங்கு வகைகளை வந்து நிறுத்தணும். அதான் கிழங்கு வகைகள், மாவு சார்ந்த உணவுகள், ரொம்ப கெட்டியாக மாவாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நாம் நிறுத்தி வச்சுக்கிறோம். தவிர நார்ச்சத்துள்ள உணவுகள், முருங்கைக்கீரை, அவரைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரியான காய்கறிகள் நிறைய வந்து நிறையா தண்ணீர் குடிக்கணும். உணவில் வந்து உருக்கிய நெய், நல்லா 1 ஸ்பூன் நெய் வந்து நல்லா சுடு சோத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாமலே வந்து அந்த மாதிரியான மலச்சிக்கல் எதுவுமே வந்து இருக்காது. ஓகே, அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சுரேஷ். சொல்லுங்க சுரேஷ், எங்கே நடக்கிறீங்க? நான் மதுரையில இருக்கேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு 22 வயசுல, வயசு 32 வயசு ஆகுது. சரிங்க. 22 வயசுல எனக்கு இந்த படத்தாமரை இருக்குது. நான் 2 டாக்டரை பார்த்துருக்குறேன். ஓகே, படத்தாமரை பற்றி நம்ம டாக்டர் அருண் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இப்போ அது அப்படியே கண்டினியூவாகிட்டே இருந்துகிட்டே இருக்கீங்களா 10 வருஷமா? ஆமா சார். அதாவது மருந்து சாப்பிட்டு போடும்போது ஒரு மாதம் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து முதல்ல ஒரு பேதி மருந்து எடுத்துடுங்க. ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய அகத்தியர் குழம்பு அப்படின்னு ஒரு பேதி மருந்து சித்த மருத்துவத்தை கிடைக்கும். அதை வாங்கி ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து அதை பேதி மருந்தை நம்ம பயன்படுத்தணும். காலையில் வெறும் வயிற்றுல ஒரு 4 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி குறிப்பிட்ட அளவில் கொடுப்பாங்க. அந்த 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டோம்னாலே அந்த கிருமியோட வேகம் குறைஞ்சிரும். அதற்கப்புறம் நம்ம வெளியே தரக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமை அகத்தி களிம்பு அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த சீமை அகத்தி களிம்பை வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலே சுத்தமாக அது குணமாயிரும். நம்மளே வீட்டிலே செய்யலாம். சீமை அகத்தி இலைங்கிறது மஞ்சள் கலரில் கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். அந்த இலையை எடுத்து சாறு எடுத்து அதுக்கு சம அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு, இப்போ 100 மில்லி சாறு இருக்குன்னா 100 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்து 2ஐயும் சேர்த்து எரிக்கணும். சிம்மில் வச்சு எரிச்சிங்கன்னா அந்த சலங்கை ஒளின்னு சொல்லுவோம். அந்த சாறு வத்துற வரைக்கும் அதை அடுப்பில் வச்சுட்டு அதை இறக்கி
வடிகட்டிட்டு அந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலும் இந்த படர்தாமரை பிரச்சனை வந்து முற்றிலும் குணமாக முடியும். உள்ள மருந்து சாப்பிட்றதுக்கு பரங்கிப்பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பரங்கிப்பட்டை சூரணத்தை ஒரு 2 கிராம் அளவு காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலும் இந்த பிரச்சனையிலேருந்து சரி வரலாம். டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பாகற்காய், வாழைக்காய் போன்ற அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், சிறுதானிய வகைகள் இது எல்லாமே அரிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொய்யாப்பழம் கூட சிலருக்கு அரிப்பு ஏற்படுத்தும், வாழைக்காய் சிலருக்கு அரிப்பு ஏற்படுத்தும். இந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் இருந்துட்டிங்கன்னா இந்த 10 வருஷ பிரச்சனை வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். ஓகே, அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஹலோ சொல்லுங்கள். ஹலோ, நான் பிரதீப் திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம் பிரதீப், சொல்லுங்கள். என் அம்மாக்கா கால் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏஜ் 49 ஆச்சு. சரிங்க. ஒரு வருஷமா மூட்டுக்கு வலி ப்ளஸ் இடுப்பு வலி இதெல்லாம் இருக்குது. ஒரு 4-5 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை பற்றி நம்ம டாக்டர் நடராஜன் கிட்ட பேசலாம். டாக்டர், சின்ன சின்ன கை விரல்கள் எல்லாம் மூட்டு வலி இருக்குங்களா உங்களுக்கு? மூட்டு வலி இருக்குங்க. பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சரவாங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஆனால் ஒன்று எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கல. எம்ஆர்ஐ இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ ஒரு காலையில படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது நடக்க முடியுதா உங்களுக்கு? ரொம்ப சிரமப்படுறாங்களா? பிடிச்ச மாதிரி இருக்குது அதுவும்? அதுதான் பிரச்சனை. சரிங்க, இது வந்து ரொம்ப எளிமையாக சரி பண்ண முடியும். உடம்புல அதிகமான வாயுவும் ரொம்ப சூடும் சேர்ந்துருக்கிற மாதிரியான தொந்தரவு இது. இதை வந்து சரி பண்ணணும்னா முக்கியமாக வந்து உணவுப் பொருட்களில் வந்து அதிகமாக புளியை சேர்க்கக்கூடாது. வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்களான உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி உணவை முதல்ல சரி பண்ணணும். உணவு இதில் அவசியம். ஏன்னா உணவில் வந்து இந்த வாயு பொருளை அதிகப்படுத்திட்டே இருந்தோம்னா இந்த பிடிப்பு வரும். அதுவும் இல்லாமல் அதிக குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. தர்பூசணி பழம், ஆரஞ்சு பழம் இந்த மாதிரியான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பழங்களும் சாப்பிடக்கூடாது. எதுக்குனால தான் காலையில் எழுந்திரிக்கும் போது பிடிப்புத்தன்மை வரும். முன்னாடி இருக்க நேருக்கு சொன்ன மாதிரி வெறும் தரையில் படுக்கக்கூடாது, ரொம்ப நேரம் தண்ணீரில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் அந்த காலையில் எந்திரிக்கக்கூடிய அந்த பிடிப்பு வந்து விடவே விடாது. நீங்கள் வந்து மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அமுக்ரா சூரணம்னு கிடைக்கும். இதை வந்து காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம் வந்து தேனில் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நிலவேம்புன்னு கடையில் கிடைக்கிறது பாருங்கள், நிலவேம்பு பொடி, மிளகு, ஜீரகம் இது வாங்கி தினமும் வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்ணும். இந்த பொடியெல்லாம் வந்து இது ஒரு 50 கிராம், இது ஒரு 25 கிராம், நிலவேம்பு 50 கிராம், இது மிளகு 25 கிராம், ஜீரகம் 25 கிராம் இது எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 1/2 டம்ளராக வற்ற வச்சு கஷாயம் இது வந்து டெய்லி சாப்பிட்ணும். இது டெய்லி சாப்பிட்டிங்கன்னா இந்த வலி கண்டிப்பாக குறைஞ்சிடும். தைலங்கள் வெளிப்புறகமாக உடம்புல கை காலில் எங்கேயும் மூட்டுகளில் வந்து எல்லா தைலமும் தடவும். தைலங்கிறது நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு இருக்குன்னா தைலம் தடவக்கூடாது. சூடு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் கடைகளில் பிண்ட தைலம் கிடைக்கும். இந்த பிண்ட தைலத்தை தடவிட்டு வந்தாலே இது எளிமையாக சரியாயிடும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப எளிமையான வழிகள் நிறைய சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் எங்களோட ஆசை. தொடர்ந்து பாருங்கள் 6 டாக்டர்கள் 6 கேள்விகள். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.